வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்னைக்கு நாம் 3ஆம் பருவத்தில் இயல் 1 வயலும் வாழ்வும் அப்படிங்கிற நாட்டுப்புற பாடல் பார்க்க போகிறோம். நுழையும் முன், உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும். நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகளாகும். இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம். இப்போ நம்ம பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டுப்புற பாடல் இடம்பெற்ற நூலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் வ. ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. பாடல் பார்க்கலாமா? ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கிடி ஏலேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கிடி ஏலேலோ. இல்லையா? உழவு செய்யக்கூடிய மக்கள் இல்லையா, விவசாயிகள் ஓடை இருக்கு இல்லையா, அந்த ஓடையெல்லாம் தாண்டி போறாங்க. தாண்டி போய் ஒன்னரை குழி நிலமும் பார்த்து, அங்கதான் அந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த நிலத்தை பார்க்குறாங்க. அதான் எவ்வளவு நிலம்? ஒன்னரை குழி. குழி அப்படின்னா அளவுன்னு அர்த்தம் இல்லையா? செண்டு, அதே மாதிரி கிரவுண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி குழி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை குழி விவசாயம் பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு எத்தனை குழி தோட்டம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஏக்கர் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த குழி அப்படிங்கிறது ஒரு அளவீடு. அப்போது அந்த விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒன்னரை குழி நிலம் பார்க்குறாங்க. அதில் தான் விவசாயம் பண்ண போகிறாங்க. அப்போது சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி, பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சீலை கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த அதோட இறங்கினா என்ன ஆகும்? செகதியெல்லாம் சேலையெல்லாம் செகதி மண்ணாயிரும் இல்லையா? அதனால சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிறாங்களாம். வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கிடி ஏலேலோ, சேத்துக்குள்ள இறங்குறாங்க. அடுத்து பாருங்க, நாத்தெல்லாம் பிடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ, நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கிடி ஏலேலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுத்தான் ஏலேலங்கிடி ஏலேலோ, ஓடி ஓடி நட்டோமையா ஏலேலங்கிடி ஏலேலோ. இப்போ அதாவது நாற்றங்கால்னு சொல்லுவாங்க. அந்த நாற்றங்காலில் தான் விதை நெல்லை போட்டுட்டு நாற்று முளைக்க வச்சிருப்பாங்க. இந்த நாற்றங்காலில் இருக்கக்கூடிய நாற்றுகளை எல்லாமே பறிச்சுக்கிட்டு போய்த்தேன் வயலில் அவங்க நடணும். அப்படி அந்த நாற்றங்காலில் இருக்கக்கூடிய அந்த நாற்றெல்லாம் பிடுங்குறாங்க இல்லையா? அப்படி அந்த நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க. நண்டு, அவ்வளவு நண்டுகள் இருக்கான். வயல் நண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இங்கே நகரத்துலலாம் கடல் நண்டு கிடைக்கும். அதே மாதிரி வயல் நண்டு, அதே நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கிடி ஏலேலோ. சரி, இப்படி இந்த நாற்றங்காலில் இருந்து பிடுங்கப்பட்ட நாற்றுகளை இப்போ அந்த பரம்படிக்கப்பட்ட வயல் இருக்கு இல்லையா, அதில் நடணும். எப்படி நடணும்னா, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கிடி ஏலேலோ, ஓடி ஓடி நட்டோமையா ஏலேலங்கிடி ஏலேலோ. இல்லையா? ஒரு சான் அப்படிங்கிறது என்னது? இதுதான் என்னது? ஒரு சான். இந்த அளவு தெரியும் இல்லையா? அப்படி ஒரு சாணுக்கு ஒரு நாற்று நடணும் இல்லையா?
அப்படி ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஓடி ஓடி நட்டோமையா. இப்போ நாத்தெல்லாம் நட்டாச்சு. அடுத்தது மடமடனு மடை வழியே ஏழேலங்கிடி ஏழேலோ மண்குளிர தண்ணீர் பாய ஏழேலங்கிடி ஏழேலோ சாலு சாலா தாளு விட்டு ஏழேலங்கிடி ஏழேலோ நாலு நாளா வளருதம்மா ஏழேலங்கிடி ஏழேலோ. நாற்று நட்டதுக்கு அப்புறம் தண்ணி விடுறாங்க. அந்த தண்ணி போற இடத்துக்கு பேர் தான் என்னது, மடைன்னு சொல்லுவாங்க இல்லையா. மடை வழியே மடமடன்னு வருதான் தண்ணி. மண்குளிர தண்ணி பாய சாலு சாலா தாளு விட்டு வரிசை வரிசையாக, அதாவது அந்த நாத்துல இருக்க முளைக்குது இல்லையா, அந்த முளைக்கக்கூடிய அந்த அந்த கதிர் வரக்கூடிய அந்த இது பேர் தான் தாளுன்னு சொல்லுவாங்க, தாள். அப்படி வரிசை வரிசையா தாளு விட்டு நாலு நாளா வளருதம்மா. ஒரு நாத்துல இருந்து அப்படியே நிறைய சிம்பு விடும், அதே நாலு நாளா வளருதம்மா. அடுத்தது மணி போல பால் பிடித்து ஏழேலங்கிடி ஏழேலோ மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏழேலங்கிடி ஏழேலோ அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏழேலங்கிடி ஏழேலோ ஆளு பணம் கொடுத்து வாரான் ஏழேலங்கிடி ஏழேலோ. அப்போ நாலு நாளா வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் மணி போல பால் பிடித்து, இப்போதான் என்ன ஆகுது, நெல்லு முளைக்குது. நெல்லு முளைச்சு அப்படியேவும் அந்த காலை கதிரவன் ஒளியாகட்டும் இல்லை மாலை கதிரவன் ஒளியாகட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நெல்லு கதிர் இருக்கு இல்லையா, அப்படியே இப்படி தள்ள 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 தள்ளன்ட்டு சாஞ்சிருக்கும். அது பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு தங்க முத்துக்கள் மாதிரி ஜொலிக்கும். அதை மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா. நம்ம மனசெல்லாம் அதை பார்த்தானே எப்படி ஆயிரும், மயங்கி போயிரும். இப்போ நெற்கதிர் விட்டுருச்சு. விட்டதுக்கு அப்புறம் இல்லையா, அந்த நெற்கதிரில் என்ன எல்லாத்தையும் அறுக்கணும். அந்த அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம், அந்த ஆளுகளுக்கெல்லாம் கதிர் அறுக்கிறதுக்காக ஆளுக வர்றாங்க. அறுத்துட்டு போறாங்க இல்லையா, போறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன தரணும், அந்த வயல் வச்சிருக்கவங்க பணம் தரணும் இல்லையா. அதை அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ ஆளு பணம் கொடுத்து வாரான் ஏழேலங்கடி ஏழேலோ. அந்த கதிர இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும் இல்லையா, அந்த கூலியாக பணம் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த நெற்கதிர்களை அறுத்து அறுத்து கட்டுக்கட்டா வயல்ல வைப்பாங்க, கட்டுக்கட்டா வயல்ல வைப்பாங்க. இப்போ அங்க ஆளுகள்லாம் வருவாங்க. வந்துட்டு அந்த கட்டி வைத்த கட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த கட்டுகளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு களம்னு சொல்லுவாங்க, அந்த களத்துக்கு கொண்டு போவாங்க. அத சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழேலங்கடி ஏழேலோ சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏழேலங்கடி ஏழேலோ கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ கீழே பார்த்து மிதிக்குதையா ஏழேலங்கடி ஏழேலோ. சும்மாடுன்னு என்ன தெரியுங்களா, அந்த இப்போ அந்த கட்டாக கட்டப்பட்ட நெற்கதிரில தலையில தூக்கி வைப்பாங்க இல்லையா, அப்போ அந்த நெற்கதிரிகளை வந்துட்டு தலையில வச்சோம்னா பயங்கர வலி ஏற்பட்டுரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, துண்டு இருக்கு இல்லையா, துண்டோ இல்லை வந்துட்டு ஒரு கிழிக்கப்பட்ட சேலையோ அதை என்ன பண்ணுவாங்க, வட்டமா சுத்தி தலையில வச்சுக்கிட்டு அதற்கு மேல வந்துட்டு அந்த கதிர்கட்டை வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான் சும்மாடு அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மாடு இல்லையா. அப்போ அந்த சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார். அவ்வளோ பெரிய கட்டா இருக்கும், வச்சுக்கிட்டு வரப்புல ஓடுவாங்க, கிட்டு 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 கிட்டுன்னு ஓடி போய் களத்துல போட்டுட்டு மறுபடியும் வயல் பகுதிக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த கதிர்கட்டை தூக்கி தலையில வச்சுட்டு போட்டுட்டு வந்து மறுபடியும் வருவாங்க. அப்போ ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சரி, இப்போ இந்த வயலில் அந்த அறுக்கப்பட்ட நெற்கதிர்கள் எல்லாத்தையுமே கட்டுக்கட்டி வச்சுட்டு அதை வந்துட்டு களத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, களத்துல ஃபுல்லா அது எல்லாமே வந்துட்டு பரப்பி விடுவாங்க. பரப்பி விட்டுட்டு இங்க பாருங்க, கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா. ஆக்சுவலி பரப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கட்டாவும்
ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு பெஞ்சு மாதிரி ஒன்று போட்டு, இல்லாட்டி ஒரு கல் மாதிரி ஒன்று போட்டு அந்த கல்லில் அடிச்சுட்டு தூக்கி போட்டு பரப்புவாங்க. அப்படி அடிக்கும்போது அந்த கதிரில் உள்ள நெல் எல்லாமே ஓரளவு உதிர்ந்துடும். அந்த உதிராத அந்த நெல்மணிகள் இருக்கு இல்லையா, அது அந்த கதிரிலே இருக்கும். அதில் அந்த கதிர்கள் எல்லாத்தையுமே பரப்பி விடுவாங்க. பரப்பி விட்டு அந்த அந்த நெற்கதிரி மேலதான் மாடுகளை நடக்க விடுவாங்க. அப்படி அந்த மாடுகள் நடக்கும்போது அந்த உதிராத நெல்மணிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உதிர்ந்து விழுந்துரும். முன்னாடி இன்னும் கொஞ்சம் பழங்காலத்துல யானைகள் வச்சு அது பண்ணாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு வரலாற்று செய்திகள் இருக்கு. யானைகளை வைத்து அந்த நெல்மணிகளுக்கு இது பண்ணாங்க. நெல்மணிகள் எல்லாத்தையுமே உதிர்த்து விட்டார்கள். இப்ப நம்ம இந்த கவிதையில கிழக்கத்தி மாடல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ கீழே பார்த்து மிதிக்குதையா. அந்த நெற்கதிர்கள் கிழக்கத்தி மாடல்லாம் நடந்து போக இல்லையா, இங்க பாருங்க, கால் படவும் கதிரு பூரா ஏழேலங்கடி ஏழேலோ கழலுதையா மணிமணியா ஏழேலங்கடி ஏழேலோ. அந்த கிழக்கத்தி மாடுகளுடைய கால் படவும் கதிரு பூரா கழலுதையா இல்லையா, உதிருது. அந்த நெல் கதிர் இருக்கு இல்லையா, அதுல கதிர்ல இருந்து மணிகளானது உதிருது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது. இப்படியாக இந்த மாடுகளை வைத்து அந்த நெற்கதிர்களை நடக்க விடுறாங்க இல்லையா, அதற்கு பேர் தான் என்னன்னா போரடித்தல் அப்படின்னு பேர். இந்த போரடித்தல் தான் யானை வச்சு போரடிச்ச காலமும் உண்டு. அதே மாதிரி மாடுகளை வைத்து போரடித்த காலமும் உண்டு. இப்படியாக இந்த உழவு தொழிலினுடைய நம்ம முதல்ல படிப்படியான செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த செயல்பாடுகளை விளக்கக்கூடியதுதான் இந்த நாட்டுப்புற பாடல். இப்போ இந்த நாட்டுப்புற பாடலை நம்ம முழுவதும் ஒரு தடவை படிச்சு பார்க்கலாம். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழேலோ ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏழேலங்கடி ஏழேலோ சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏழேலங்கடி ஏழேலோ சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ நாத்தெல்லாம் பிடுங்கையில ஏழேலங்கடி ஏழேலோ நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ ஒரு சாணுக்கு ஒரு நாட்டு தான் ஏழேலங்கடி ஏழேலோ ஓடி ஓடி நட்டோமையா ஏழேலங்கடி ஏழேலோ மடமடன்னு மடைவழியே ஏழேலங்கடி ஏழேலோ மண்குளிர தண்ணீர் பாய ஏழேலங்கடி ஏழேலோ சாலு சாலா தாளு விட்டு ஏழேலங்கடி ஏழேலோ நாலு நாளா வளருதம்மா ஏழேலங்கடி ஏழேலோ மணி போல பால் பிடித்து ஏழேலங்கடி ஏழேலோ மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏழேலங்கடி ஏழேலோ அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ ஆளு பணம் கொடுத்து வரான் ஏழேலங்கடி ஏழேலோ சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழேலங்கடி ஏழேலோ சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏழேலங்கடி ஏழேலோ கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ கீழே பார்த்து மிதிக்குதையா ஏழேலங்கடி ஏழேலோ கால்படவும் கதிரு பூரா ஏழேலங்கடி ஏழேலோ கழலுதையா மணிமணியா ஏழேலங்கடி ஏழேலோ. இப்போ இந்த பாடலுக்கான சொல் பொருள் பற்றி படிக்கலாம். சொல்லும் பொருளும். குழி அப்படின்னா நில அளவை பெயர். சான் நீட்டல் அளவை பெயர். மணி முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள். சீலை புடவை. மடை வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் உதிர்தல். இப்போ இந்த பாடலின் பொருள் என்னன்னு பார்க்கலாம். பாடலின் பொருள். உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் பரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடை வழியே நீர் பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர்.
அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கிச் சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். புரியுதுங்களா? இந்த தெரிந்து தெளிவோம் பகுதியில் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, அது அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வார். இதற்கு போரடித்தல் என்று பெயர். புரியுதுங்களா? சரி, இப்போ இதுல மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. அதாவது மாடு மிதிச்சா அந்த நெல்மணி உதிராதான், அவ்வளவு வலிமையான அந்த நெல்மணிகளாக இருக்கும். அதனால யானை கட்டி போரடித்த தென்மதுரை அப்படின்னு ஒரு நாட்டுப்புற பாடல்ல குறிப்பிடுறதா இதுல சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.